அரட்டை செயலியாக இருக்கட்டும், ஜோகோ மெயிலாக இருக்கட்டும், இன்று பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஆரம்பத்தில் இதில் எதிர்கொண்ட சவால்கள் என்ன? நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு செயலி வெளிநாட்டு கண்ட்ரோலில் இருக்கிறது நமக்கு நல்லது கிடையாது. இது மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயும் அதுவும் முக்கியம். இப்போ அரட்டை செயலி இந்திய நாட்டோட கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. அது மிக முக்கியம். நாம் இந்தியர்கள் இங்கே வெளிநாடு எவ்வளவு வெற்றிகரமாக இருந்தாலும் நமக்கு இங்கே நம் தாய்நாட்டு வளர்ச்சி இருந்தால்தான் நமக்கு இங்கே மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தாய்நாடு நல்லா இல்லைன்னா உங்களுக்கு இங்கே மதிப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. வாட்ஸ்அப்பை கட்டாயப்படுத்த பதில் நான் சொன்ன அதே தான். அவங்க வேண்டான்னு சொல்கிற செயலியை நீங்கள் ஏன் தோன்றீங்க, வேணுங்கிற செயலியை யூஸ் பண்ணுங்க அப்படி சொன்னாதான் நான் நினைக்கிறேன். என்னோட குறிக்கோள் ஏஏ எனர்ஜி எஃபிஷியன்ட் ஏஐயா, எனர்ஜி எஃபிஷியன்ட் ஏஐ அப்படி ஆக்கணும், ஏஐ ஆக்கணும். அதுதான் இப்போ தேவைப்படுது. எல்லா விஷயத்துலையும் அமெரிக்கா செய்கிறத அப்படியே நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு அந்த எனர்ஜி கிடையாதுங்க. இருக்கிற ஜிசிஸில் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை இருக்கும், ஆனால் சுற்றி இருக்கிற பொருளாதாரம் அதனால் வளர்ச்சி அடையாது. அது வளர்ச்சி அடையணும்னா நம்ம நாட்டு தொழிலதிபர்கள் இங்கே செஞ்சால் தான் அது வரும். இது சைனா கண்டுபிடிச்சு நல்லா செஞ்சுட்டாங்க. நம்ம அதை செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கோம். ஜோகோ நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். மிக முக்கியமாக ஜோகோ ஆரம்பத்தில் நீங்கள் கொண்டு வந்தது, இன்னைக்கு அதை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணீங்க? மிக முக்கியமாக ஏன்னா இதுவாக இருக்கட்டும், அரட்டை செயலியாக இருக்கட்டும், ஜோகோ மெயிலாக இருக்கட்டும், இன்று பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஆரம்பத்தில் இதில் எதிர்கொண்ட சவால்கள் என்ன? ஆரம்பத்தில் என்ன சவால்னா, முதல்ல அது செய்யறதே இது செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் தேவையா? இதுக்கு யாராவது வருவாங்களா? இப்போ ஜிமெயில் தான் முழுக்க ஜெயிச்சிட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்குது, இதுக்கு என்ன இனிமேல் வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இழக்கிற மாதிரி கேள்விகளே வரும். உள்ளுக்குள்ளேயே வந்திருக்குது. அது சாதாரணமாக வருதான், இயல்பாக வர்றது தான். அதாவது இன்றைக்கும் அரட்டை என்ன சொல்லுவாங்க, வாட்ஸ்அப் ஏற்கனவே முழுக்க ஜெயிச்சிட்டாங்க, இனிமேல் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஏன் அது வாய்ப்பு வருதுன்னு நான் நினைக்கிறேன்னா, முதல்ல இந்த செயலியே நான் ஒரு ஈகோ சிஸ்டமாக பார்க்குறேன். இது ஒரு மெசேஜிங் மட்டும் பார்க்கல. இதில் இ-காமர்ஸ், பேமெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வரலாம், மேப்பிங், இதெல்லாம் நீங்கள் வாரம் ஒரு அப்டேட், மாதம்லேருந்து ஒரு 2 அப்டேட் இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 to 6 மாதங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் தெரியும் அதில். அது முதல்ல. ரெண்டாவது, இன்னைக்கு இது தொழில்நுட்ப ரீதியாக மட்டும் இல்லை, ஒரு நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு செயலி வெளிநாட்டு கண்ட்ரோலில் இருக்கிறது நமக்கு நல்லது கிடையாது. இது மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயும் அதுவும் முக்கியம். இப்போ அரட்டை செயலி இந்திய நாட்டோட கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. அது மிக முக்கியம். பாதுகாப்பு மிக முக்கியமாக ஒவ்வொரு செயலிலும் தனி மனிதருடைய சுதந்திரம், ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய தேசத்துடைய பாதுகாப்பை இந்த ஜோகோ நிறுவனம் அதன் மூலமாக வெளிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அரட்டை, இந்த இணையதளங்கள் எப்படி மேம்படுத்தும்? இப்போ முதல்ல ஒரு தேசிய பாதுகாப்பு பற்றி சொல்கிறேன். இப்போ நமக்கு இப்போ நடந்தது, இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் இப்படியே நடக்கும்பொழுது எந்த செயலி நமக்கு சேஃப் அப்படின்னு பார்க்கணும். என்ன, ஏன்னா அது யார் கண்ட்ரோலில் இருக்குது, அதுவும் முக்கியம். இந்த யார் கண்ட்ரோலில் இருக்கிறது முக்கியமான கேள்வி. இப்போ இந்த நாட்டில் இருக்கும்பொழுது நமக்கு இந்திய சட்ட விதிமுறைப்படி தான் நம்ம இயங்க முடியும். மற்றவங்கள் இந்திய சட்டமுறை விதிமுறைப்படி இயங்க வேண்டாம். இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ நான் ப்ரைவசி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தனி மனித இதை உரிமையாக நம்ம பார்க்குறோம். அது நம்ம அரட்டை செயலிலையும் கொண்டு வந்துட்டோம். அதுவும் இருக்குது. இப்போ இன்னைக்கு தான் அது அப்டேட்லாம் ஆகுது. ஒரு வாரத்தில் அதெல்லாம் வெளில வந்துடும். அப்போ அதில் எல்லாமே நம்ம ஈக்குவலாக இருப்போம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த செயலியை இயக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அந்த H1 விசா பேசும்பொழுது தான் எல்லாரும் இந்தியாவை நோக்கி வரணும். பிரதமர் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்காரு, இந்த சுதேசி மிக முக்கியம் நாட்டுக்குன்னு சொல்லி. பட் இந்த விஷயத்துல நீங்க தெரிவித்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இங்கே அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நாம் ஏன் வெளிநாடை நோக்கி பயணம் மேற்கொள்ள வேண்டும்? அதுக்கு பிறகுதான் இது பெரிய அளவு பேசப்பட்டு அரட்டை அதிகமாக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் 4 லட்சம் பேசுது. இது எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நான் எப்படி சொல்வேன்னா, வெளிநாட்டுக்கு அவங்க அழைக்கும் பொழுது போகிறது தப்பில்லை. நம்ம அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு போகிறாங்க. இப்போ அவங்க வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம ஏன் அங்கே இருக்கணும்? திரும்பி வர வேண்டியதான். அதான் நான் சொல்லுவேன், வேண்டாம்ன்ற அழையாத வீட்டில் நம்ம எதுக்கு நுழையணும்? அது முக்கியம். ரெண்டாவது, நம்ம ஒரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அங்கே ஒரு 7 வருஷம் முன்னாடி அமெரிக்கா வரும்போது ஒன்று சொன்னார். அப்போ சொல்லும்போது அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது, இப்படி சொல்லுவார் அப்படின்னு. அவர் சொன்னார்,
நாம் இந்தியர்கள் இங்கே வெளிநாடு வந்து எவ்வளவு வெற்றிகரமாக இருந்தாலும் நமக்கு இங்கே வந்து நம் தாய்நாட்டு வளர்ச்சி இருந்தால்தான் நமக்கு இங்கே மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நம்ம தாய்நாடு நல்லா இல்லைன்னா உங்களுக்கு இங்கே மதிப்பு இருக்காது அப்படின்னு சொன்னார். அதை எப்பவும் மறக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு 7-8 வருடம் நானே இருந்தேன் அந்த மீட்டிங்கில். நான் இப்போ சந்தித்தேன். அது ரொம்ப முக்கியமான கருத்து. இன்றைக்கும் அது வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்கள் உணர்றாங்க. இந்த நம்ம தேசம் நல்லா இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போனாலும் நமக்கு அதுக்குள்ள மதிப்பு கிடைக்கும். இப்போ நம்ம தேசத்தை வலிமைப்படுத்துகிற ஒரு அந்த இது எல்லாருக்குமே உண்டு. அந்த கடமை எல்லாருக்கும் உண்டு. இங்கே இருக்கிறவங்களுக்கும் உண்டு, வெளியில் போனவங்களுக்கும் உண்டு அப்படி சொல்லுவேன். மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அந்த ஜோகோ மெயில வந்து இது பண்றாரு. அதே போன்ற கல்வித்துறை அமைச்சகத்தில் சொல்றாங்க, அரசனுடைய சப்போர்ட் நமக்கு இப்போ உங்களுக்கும் ஆகட்டும், இந்தியாவில் புதிதாக தொழில் தொடங்குறவர்களுக்கு என்ன அளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு, இன்னும் என்ன தேவைப்படுது? இப்போ இது வந்து இந்த ஜோகோ மெயில் வந்து ஒரு 1.5-2 வருடம் முன்னாடியே செலக்ட் பண்ணுது அந்த என்ஐசியில். அது அவங்களுக்கு தனியாக ஹோஸ்டாக இருக்குது. அது ஏற்கனவே ஒரு 15 லட்சம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்போ இந்த சுயசார்பு இதெல்லாம் வரும்பொழுது அதை பற்றி வெளியில் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி அதை பற்றி ரொம்ப வெளியில் பேசலை. அது உள்ளுக்குள்ளே இருந்தது. அது சில விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலாகவும் இருக்கும். அந்த டேட்டாவெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான், கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன் இப்போ இது சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்திய நாட்டில் இருக்கிற இந்த செயலிகள் இதெல்லாம் நம்ம இன்னும் ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய இது வந்திருக்கு. இப்போ இந்த காலகட்டம் இருக்குது. இந்த சுயசார்பு, இந்த சுதேசி அதனால தான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது முன்னாடியே உபயோகப்படுத்தின விஷயம் தான் இது. வெளியில எல்லாரும் பேசலாம், ஆனா நீதிமன்றத்துல இது சுவாரஸ்யமாக பேசப்பட்டது. அது மிகப்பெரிய அளவுல எல்லாரும் பரபரப்பா பேசுறாங்க. ஒரு வாட்ஸ்அப் முடக்கம் சொல்லிட்டு ஒரு பயனர் வந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடர்க்காரு. வாட்ஸ்அப் முடங்கினா என்ன, நம்ம சுதேசி இருக்கக்கூடிய ஜோகோவை அரட்டையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்பீச் அப்போ அவ்வளவுக்கு இந்த ரீச் வந்து அது எப்படி உங்களுக்கு இன்னும் என்ன அது இல்லை, அது நீங்க நான் அதை எப்படி எடுத்துப்பேன்னா, வாட்ஸ்அப்பை கட்டாயப்படுத்த பதில் நான் சொன்ன அதே தான். அவங்க வேண்டான்னு சொல்கிற செயலியை நீங்கள் ஏன் தோற்றுறீங்க, வேணுங்கிற செயலியை யூஸ் பண்ணுங்க அப்படி சொன்னாதான் நான் நினைக்கிறேன். அவங்க தான் உங்களை வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு இந்த சர்வீஸ் தரமாட்டோன்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கோர்ட்டு மூலமாக போய் எனக்கு சர்வீஸ் கொடுத்தாகணும்னு அதாவது இப்போ ஒரு இதுக்கு போகிறோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டு போகிறோம், உங்களுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா சாப்பாடு எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும்னு நம்ம கேஸ் போடுவோமோ அந்த மாதிரி பார்க்குறாங்க. அந்த பார்வையில் அவங்க அரட்டையை உபயோகப்படுத்துன்னு சொல்கிறத விட வாட்ஸ்அப் தான் உங்களை வேணான்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அதை போய் யூஸ் பண்ணுறீங்க, போய் இன்னொரு செயலியை பாருங்கள் அரட்டை இருக்குல்ல அப்படி சொன்னதான் நான் நினைக்கிறேன். கூகுளோட முதலீடு ஆந்திராவில் மிகப்பெரிய அளவில் பண்ண போகிறாங்க இந்த ஏஐக்காக. ஏஐடைய தொழில்நுட்பம் குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, இன்னும் என்ன பண்ணணும் சார்? இது ஏஐ வந்து இன்னைக்கு முதலீடு ஏஐயில் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு ஏஐ டேட்டா சென்டர் போடுறதுக்கு நிறைய பவர் தேவைப்படுது, ரொம்ப அதிகமான பவர் தேவைப்படுது. அந்த அளவுக்கு பவர் வந்து இந்தியாவில் அவ்வளவு செஞ்சால் நமக்கு எலக்ட்ரிசிட்டி விலை அதிகமாகிடும். ஏன்னா எல்லா பவரும் அந்த ஏஐ டேட்டா சென்டருக்கு போயிடும். நமக்கு வீடுகள், தொழிற்சாலைகளுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்கும். இது அமெரிக்காவில் இப்போ நடக்குது, இந்த விஷயம் நடக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய இதில் இருக்கோம். நான் எப்படி இப்போ என்னோட குறிக்கோள் வந்து ஏஐ எனர்ஜி எஃபிஷியன்ட் ஏஐ ஆக்கணும். எனர்ஜி எஃபிஷியன்ட் ஏஐ அப்படி ஆக்கணும், ஏஐ ஆக்கணும். அதுதான் இப்போ தேவைப்படுது. எல்லா விஷயத்துலையும் அமெரிக்கா செய்கிறது அப்படியே நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு அந்த எனர்ஜி கிடையாதுங்க. அந்த எனர்ஜி இம்போர்ட் பண்ணணும். அந்த இம்போர்ட் பண்ணால் நம்ம இம்போர்ட் பில் அதிகமாகும். இதனால தான் இது எனர்ஜி எஃபிஷியன்ட் தேவை. இப்போ கூகுள் அந்த டேட்டா சென்டர் போட்டாலும் அதில் இருக்கிற ஜிபி யார் கண்ட்ரோலில் இருக்குது? நம்ம இந்திய நாட்டு இப்போ ஒரு பாதுகாப்பு துறை அது கேட்டாங்கன்னா அவங்களால அதை யூஸ் பண்ண முடியுமா? அந்த கண்ட்ரோல் யார் கையில் இருக்குது? இந்த கேள்விகளுக்கு தான், அதனால தான் இந்திய நாட்டு கண்ட்ரோலில் இருக்கிற தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவை. ஜோகோ உள்ளிட்ட அந்த சுயசார்பு இந்தியாவில் மேம்படும் பொழுது நம்மளுடைய எக்கனாமி எந்த அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகும், உலக அளவில் நம்ம இன்னும் மேம்படுவதற்கு எவ்வளவு உதவிக்கிறோம்? இப்போ நீங்கள் ஒரு சைனா உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மக்கள் தொகை தான். இன்னைக்கு குழந்தைகள் இங்கே அதிகமாக பிறக்கிறாங்க, ஆனால் மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரே லெவலில் இருக்குது. ஒரு கடந்த 15-20 வருடங்களில் சைனா வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க. ஜிடிபி பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி 3-4 மடங்கு இருக்கவங்க. எப்படி வளர்ந்தாங்க? அவங்க வந்து இந்த சீப் குட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் வாங்குகிற டாய்ஸ் அது மட்டும் இல்லை. அவங்க இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காங்க, ரோபாட்டில் இருக்காங்க, அட்வான்ஸ் எலக்ட்ரிக் காரில் இருக்காங்க. அது மாதிரி பல தொழில்நுட்பங்கள் அவங்க சுயசார்பில் அவங்க செஞ்சுட்டாங்க. அவங்க ஆப் எல்லாம், அவங்களோட சர்ச் என்ஜின், அவங்களோட மேப் எல்லாம் அவங்க நாட்டிலே இருக்கிறது. இது நம்ம செய்ய ஆரம்பித்தாதான் நம்ம பொருளாதாரமும் அந்த அளவுக்கு வளர முடியும். இது என்ன காரணம்னா வேல்யூ அடிஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ ஜிசிசி வருது. ஆனால் அந்த ஜிசிசியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கிடைக்குமே தவிர
அதுக்கு வந்த ரெவென்யூ இதெல்லாம் மற்ற நாட்டில் புக் ஆகும். அந்த ரெவென்யூலாம் இங்கே ஸ்பெண்ட் ஆகாது. இப்போ இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிற ஜிசிஸில் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை இருக்கும், ஆனால் சுற்றி இருக்கிற பொருளாதாரம் அதனால வளர்ச்சி அடையாது. அது வளர்ச்சி அடையணும்னா நம்ம நாட்டு தொழிலதிபர்கள் இங்கே செஞ்சால் தான் அது வரும். இது சைனா கண்டுபிடிச்சு நல்லா செஞ்சுட்டாங்க. நம்ம அதை செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கோம் இப்போ. உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.